ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணுவோம். ட்ரேடிங்க்கு அடுத்து தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்மளோட கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கா, இல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஓகேங்களா ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஓகே. ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். அதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதெல்லாம் ம். வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். சரிங்களா? பர்ச்சேஸ் நம்ம பண்ற பர்ச்சேஸ், தென் வந்துட்டு சேல்ஸ், அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது இப்ப நான் ஒரு இது இப்போ எப்படி சொல்றது, பர்ச்சேஸ் பண்றேன், ஏதோ ஒரு சம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் செலவு, எனக்கு சென்னையில இருந்து திருச்சி வரணும் அந்த மெட்டீரியல். ஸோ வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்காக நான் ஒரு செலவு பண்றேன் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் ஆமா சார்ஜ், சார். அந்த ஆமா. சார்ஜ் எல்லாம் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். சரிங்களா? ஓகே. ம். அதே மாதிரி சேல்ஸ் பண்ணி சேல்ஸ்க்கான இன்கம் அப்படின்னா, சேல்ஸ் நம்ம வித்தது நமக்கு திரும்பி ரிட்டர்ன்ஸ் ஏதோ சம் ப்ராடக்ட் உடஞ்சு போயிருக்கு, அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்ல நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு ரிட்டர்ன் இன்கம் தான் அது. சரிங்களா? வித்தது ரிட்டர்ன் இன்கம், அதுவும் டைரக்ட் இன்கம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம்ஸ்லாம் வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அது ட்ரேடிங் முடிஞ்சு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த P&L அக்கௌண்ட் அதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட்டா கிராஸ் லாஸா அப்படின்னு நம்ம ஒண்ணு போட்டிருப்போம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. கிராஸ் லாஸ் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வந்துடும். அதுவே கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா P&L அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வந்துடும். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்துட்டு டெபிட் சைடு, தென் வந்துட்டு கிராஸ் லாஸ் கேரி டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைடு வந்துட்டு கிரெடிட் சைடு. ஓகேங்களா? ஓகே. அதாவது ஸ்கிரீனுக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து டெபிட், ஸ்கிரீனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கிரெடிட் சைடு. ஓகே.